சொல்கிறாங்கல்ல, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்போ நான் ஒரு 4 கதையை சொல்லி 2 இல்லாத பொல்லாத சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட முடியல அது நடந்துச்சு இது நடந்துச்சு நான் சொன்னோம்னா உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் உங்களை உட்கார வைக்க முடியும். நான் அதுக்காக நம்ம இங்கே கூடி வரலை, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம். சரிங்களா? ஆகையினால இன்னைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு படிப்படியாக அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைய வேண்டும், எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறணும், கிறிஸ்தவம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு அடிப்படை காரியத்தில் கொஞ்சத்தை உங்களோட இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதில் நான் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறைய வசனங்களை தான் அதில் நான் சொல்லும்படி நேரிடுது. அதானே கரெக்டு. வசனத்தை சொல்லலைன்னா ஒன்றுமே கிடையாது இல்லையா? அதனால் நான் வாசிக்கிறேன். இது ஒரு பிரசங்கமாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். வசனத்தை கோர்வையாக கேட்டு அதை புரிந்து கொள்றதுக்கு பிரயாசப்படுங்க. சரிங்களா? சரி, நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். வாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். நம்ம ஏற்கனவே இந்த அடிப்படை காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம துவக்க காலத்திலே தியானிச்சிருக்கிறோம். ஒரு மனிதன் ரட்சிப்புக்கென்று தேவனுடைய வார்த்தை மூலமாக, அதாவது சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கப்படுகிறான் இல்லையா? அதான் அழைப்பு, மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியமான அழைப்பு. அந்த அழைப்பை கேட்டு ஒரு நபர் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். அதன் பின்பாக ரட்சிக்கப்படுகிறான். நம்ம பார்த்துருக்கோம் எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்புறம் சுவிசேஷம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15:3 மற்றும் 4 இதுதான் சுவிசேஷத்துடைய முழுமையான சாரம். இது கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். யாராவது கேட்டாங்கன்னா நம்ம நம்பிக்கையை குறித்து அவர்களுக்கு சொல்லும்போது இது சரியான ஆதாரம். அதனால் இதில் எல்லாத்துலேயும் நம்ம மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும். நான் வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் 15:3 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷத்தை நாம் கேட்டு நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்றால், யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாய், அதை விசுவாசித்தவர்களாய் நித்திய வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வாழ்க்கையில் நம்ம தவறி போயிடுவோம் நரகத்துக்கு. அவர் கொடுக்கப்பட்டபடியினால் நமக்கு மீட்பு உண்டு என்பதை புரிந்து கொண்டவர்களாய், அதை அறிந்து நாம் என்ன செய்கிறோம்? அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறோம் இல்லையா? ரட்சிப்புக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லப்படுது? மறுபடி பிறத்தல். இதிலிருந்து தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம். நம்முடைய வாழ்க்கை, ஒரு குழந்தை பிறந்து வளருது இல்லையா? அதே மாதிரி இங்கே என்ன செய்யப்படுகிறது? ஒரு நபர் ஆண்டவருடைய வார்த்தையினால் என்ன பண்ண மறுபடி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளினால் அவர் பிறக்கிறார். நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரிங்களா? இப்படி மறுபடி பிறந்த நபர் என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறார். இதை என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மறுபடி பிறக்கிறோம், ரட்சிக்கப்படுறோம், ஒரு உன்னதமான அந்த நபரோட நம்ம என்ன செய்யப்படுறோம்? இணைக்கப்படுகிறோம். அந்த ஐக்கியம் என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் அதை யோசித்து பார்த்துருப்போமா?
நாம் யாரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று. இப்போ இதில் பங்கு கொள்கிறோம், என்னத்தை அது காண்பிக்குது? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் இல்லையா? ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறோம். அப்போ அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டவர்கள் என்றால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எவ்வளோ யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சரி, நான் நிறைய இருக்கிறதுனால ஒன்று விளக்க விரும்பலை. அடுத்தபடியாக அதுக்கான ஆதார வசனத்தை நான் வாசிக்கிறேன். முடிஞ்சால் எல்லாத்தையும் குறிப்பு எடுத்துக்கோங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் மரித்த நிலைமையை அடைய வேண்டும், பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதை பல வருடங்களாக நாம் கேட்டிருந்தோம். நம்முடைய பாவ மனிதனே தலைவிரித்து ஆடுகிறான். இந்த உலகத்துக்கான வாழ்க்கை தான் தலைவிரித்து ஆடுகிறது. நாம் என்ன விரும்புகிறோமோ அதை தான் நாம் செய்கிறோம். நான் செத்து அவருக்காக தான் வாழ்கிறேன்றதை யார் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் செத்துட்டேன்ப்பா, என் விருப்பம் ஒன்றுமே கிடையாது, எத்தனை பேர் சொல்ல முடியும்? பேருக்கு தானே வாசிக்கிறோம், நானும் உட்பட, நீங்கள் நான் எல்லாரும் என்ன பேருக்கு இதை வாசிக்கிறோம். ஆனால் இதோடைய அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறதா? யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு இதை நான் சொன்னனா தெரியல. பாவம்னா என்ன? இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவம்னா என்ன? தீய நோக்கமே பாவம். வேற நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். வேற சரி, அப்படி நிறைய வருது இல்லையா? அப்போ இதை ஒரே ஒரு சுருக்கமாக இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அம்பு எய்கிறாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வட்டமாக போட்டு மையத்தில் ஒரு புள்ளி இருக்கும், அதான் மார்க். அம்பு எய்யும் போது அந்த மைய புள்ளியை அம்பு தவறுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மிஸ்ஸிங் த மார்க்குன்னு சொல்லுவோம். மைய புள்ளி தான் என்னது? தேவனுடைய தரம். நம்ம அந்த மைய புள்ளியை தொடுவது போல கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அதில் நாம் கொஞ்சம் விலகினாலும் அதுக்கு பேர் என்னது தான்? பாவம். எத்தனை காரியத்தில் நாம் அந்த மாதிரி மையப்புள்ளியை தொடுற மாதிரி நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். கீழ்ப்படுகிறோன்னு நினைக்கிற காரியத்திலேயே 10 முறை விழுந்து எழுந்து கீழ்ப்படிய முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய அந்த மையப்புள்ளியை தொடுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? பாவம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் இங்கே நாம் எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? பாவம் இல்லாத, பாவத்துக்கு ஊழியம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யோசிக்கவே மாட்டோன்றோம் இல்லை, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். வேதத்தை அது பாட்டுக்கு சொல்லுது, நான் பாட்டு கேட்டு சடங்காச்சாரம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ சடங்காச்சார வாழ்க்கை, அந்த வார்த்தையை கவனித்து அது என்ன சொல்லப்படுது? விதை அந்த இருதயத்தில் உளுந்து அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பலன் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? வழி அருகே அந்த அந்த சிமெண்ட் ரோட்டில் 4 விதையை போட்டால் விளைச்சி செழிப்பாக பலனை கொடுக்குமா? ஏன் அது கொடுக்கல? அந்த இடம் எப்படி இருக்குது? ஓப்பனாக ஹார்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? பறவை ஈஸியாக வந்து கொத்திட்டு போயிடும். நம்ம இருதயம் கடினமாக இருந்தால் ஒரு பலனும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளும் என்னதான்? நிலம்தான், நம்மளும் நிலந்தாங்க. 4 நிலத்தில் நானும் ஒரு ஆள் தான், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். பலனை எங்கப்பா? பலனை எங்கே? கேட்டு பிசாசு ஈஸியாக புறக்கிட்டு போகிற மாதிரி குடிகாரனை போல் நம்ம என்ன செய்கிறோம்? படுத்து கிடக்கிறோம். குடிச்சிட்டு படுத்து கிடப்பான், அவங்ககிட்ட இருக்க தொட்டெல்லாம் எவனா தூக்கிட்டு போயிடுவான், அவனுக்கு உணர்வே இருக்காது.
நம்மளும் எப்படி தான் இருக்கோம்? போதையில் இருக்கிறோம். உலக போதை. படுத்தோம்னா எந்திக்கிறோம். என்ன சொல்கிறது, யார் வந்து நம்மளை மிதித்து போட்டு போனாலும் நமக்கு எல்லாருக்கும் பொருந்தும். ஆண்களுக்கு மட்டுமே குடி பொருந்தும் இல்லை. இந்த விஷயத்தில் ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒன்று தான். வார்த்தையை கேட்கல, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தபடியாக போகலாம். ஸோ கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுன்றதை பார்த்தோம். இந்த ரட்சிப்பின் அழைப்பை தொடர்ந்து ஒரு ரட்சிப்பின் அழைப்பு எப்படி இருக்குது? மார்க் 16:15 சொல்லப்பட்டிருக்குது. அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது என்ன அழைப்பு? ரட்சிப்பிற்கான அழைப்பு. அதை தொடர்ந்து இன்னொரு அழைப்பும் கொடுக்கப்படுது. அவர் பரமேறும் போது இந்த அழைப்பை கொடுத்தாரு. இன்னொன்னும் கட்டளையா கொடுத்தாரு. அதை யாராவது கவனிச்சிருப்போமா என்னன்னு தெரியல. அதை நான் வாசிச்சு காமிக்கிறேன். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீஷராக்கி. சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், சீஷராக்குறோமா? அதுவும் கட்டளை தான், இதுவும் என்னது? கட்டளை. ஏன் இந்த கட்டளையை நம்ம கண்டுக்கவே இல்லை? கிறிஸ்தவம் எவ்வளோ தவற விடுது பார்த்தியலா? சுவிசேஷ ஊழியம் போகிறோம், சுவிசேஷ ஊழியம் போகிறோம். போங்க, அடுத்து என்ன பண்ண போறிய? கடைசி வரைக்கும் நாங்கள் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படியா இருக்கும் கிறிஸ்தவம்? சீஷராக்கி. எப்படி சீஷர் ஆக்கணும் பார்க்கலாமா? மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. என்ன செய்யும்படி? கை கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் கேட்குற வார்த்தைகள், நீங்கள் ஒரு பிரசங்கம் கேட்டுட்டேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை முடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. நீங்கள் கை கொள்ளும்படி இவைகள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஆகையினால நம்ம அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆலயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், இதை எப்படி என் வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்த போகிறேன், என் வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவை போல மாறப்போகிறது, இந்த நோக்கத்தோடு தான் நம்ம ஆலயத்துக்கு வரணும். எல்லாரும் இன்னைக்கு என்னத்துக்காக வராங்க? இந்த வாரம் முழுக்க செஞ்ச பாவம் கரைஞ்சு போட்டோம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது கிடைச்சிடாதான் எனக்கு? கிடைக்க வேண்டியதை நம்ம அறியாமல் இருந்துட்டு அழிந்து போகிற காரியங்களை தேடி பொக்கிஷங்களை விட்டுறோம். இதான் பொக்கிஷம். நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அதான் பொக்கிஷம். சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு அழைப்பு. இப்படி சீஷராக்குங்கள்னு சொல்லப்பட்டபடியினால அந்த சீஷத்துவத்திற்கான ஒரு அழைப்பு என்ன கொடுக்கப்படுது? லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, இந்த வார்த்தையை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, யாரோ ஒருத்தருக்கு மட்டும் சீஷத்துவ அழைப்பு அல்ல, அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எப்படி ஒரு நபர் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சுவிசேஷ அழைப்பு கொடுக்கப்படுகிறதோ, அதே போல கிறிஸ்துவை பின்பற்றும்படியான அழைப்பும் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல நீங்கள் அவர்களுக்கு என் உபதேசத்தை கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் என்றதையும் சொல்றாரு. இன்னைக்கு சீஷத்துவம் எங்கே இருக்கிறது? சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை, சுய வெறுப்பின் வாழ்க்கை எங்கே இருக்கா? எங்கேயுமே போதிக்கப்படுறதில்ல. தேடி தேடி அதை பிடிக்கணும். அதை புதைச்சி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை அறகுறையாக கேட்டு வாழக்கூடிய அழைப்பு நமக்கு இல்லை. முழுமையாக அதை அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சரி, அதனால என்ன? நான் எதுக்காக என்னைய வெறுத்து என்னை ஒடுக்கி நான் எதுக்கு அவரை பின்பற்றணும்? எல்லாரை போல நான் வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 9:24, அதுக்கு அடுத்த வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்த அப்படின்னா, நீ இந்த உலகத்தை போல வாழ்ந்தன்னு சொன்னேன்னா, உன் ஜீவனை நீ
இழந்து போவாய். தொலைஞ்சிருவேன்றாரு, நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்றாரு. சுருக்கமா, இஷ்டம் போல வாழ்றியா வாழு, போ நரகத்துக்கு. அதான் இந்த வார்த்தை சொல்லுது. கொடுக்கப்பட்ட ஒரு குறுகின கால வாழ்க்கையில உன்னால நித்திய ஜீவனுக்காக வாழ முடியலையா, நீ நரகத்துக்கு போ, உன் ஜீவனை இழந்து போ. எதுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை? இஷ்டம் போல வாழ்றியா வாழு, போ, அங்கே போய் கண்ணை தர. இதான் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. நான் கோவப்பட்டு பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, வேதம் சொல்லுது. சரிங்களா? ஆகையினால அவரை பின்பற்றி சுயத்தை வெறுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு வாழும்படியான தேவனுக்கு பிரியமான அவருடைய சித்தப்படியான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? அடுத்தபடியா லூக்கா 9:25, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எப்பா, நீ எது லாபம்னு நினைக்கிறியோ, எதை நீ சரின்னு நினைக்கிறியோ, எது நான் பண்ணுறதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறியோ அது உனக்கு நஷ்டம். கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய அழைப்பு என்னவோ அதை கேட்டு அவரை பின்பற்றுகிறது தான் என்னது? லாபம். இவ்வுலக வாழ்க்கை உனக்கு நஷ்டம், இவ்வுலக வாழ்க்கை உனக்கு அழிவு, மாம்ச சிந்தை, மரணம். வேத வார்த்தை சும்மா சொல்லலைங்க. இந்த வேத வார்த்தை எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பது அது அநேகரை ரட்சிக்கும்படியாக. சும்மா கேட்டுட்டு சும்மா போகிறதுக்கு கிடையாது. சரி, அப்புறம் இப்போ நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படின்றத நாம் அவருடைய போதனையின் மூலமாக அறிந்து கொள்ளும். அதனால தான் மத்தேயு 28:20 சொல்லுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னொன்று யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். கவனிக்கிறீங்களா? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர், இல்லைன்னா பொய்யான கிறிஸ்தவர்கள்னு சொல்லப்படுது இந்த வார்த்தை. உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்டு அதில் நடப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். உபத்திரவம் வந்த உடனே ஓடிடக்கூடாது, இழப்பு வந்த உடனே ஓடிடக்கூடாது, நிற்கணும். அவருடைய உபதேசத்தை கேட்டு இந்த உலகத்திலிருந்து நாம் விலகி நித்தியத்துக்கான ஒரு வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பாக உபத்திரவம் வரும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்களாம்? விசுவாசத்தை விட்டுறாங்க. உலக கவலைகள் நெருக்கும் போது என்ன பண்றாங்க? பலன் கொடுக்காமல் போகிறார்கள். இல்லையா? வசனத்தின்படி வாழ்ந்தா பிரச்சனை வரதான் செய்யும். வசனத்தின்படி வாழ்ந்தா இந்த உலகத்தின் ஆசைகளை துறக்க தான் வேண்டும். இல்லையா? இந்த உலகம் என்ன, நம்ம மாம்சம் என்ன விரும்புதோ அதை மாதிரி செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னு நினைச்சா முள்ளு நம்ம மேலே வந்து அழுத்துது. பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடி அதை நம்ம நெருக்கும். அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் உனக்கு தாரேன். உனக்கு சாப்பாடா, ட்ரெஸ்ஸா, காக்காவை பாரு, குருவியை பாரு, வெளியில் பூவை பாரு, என்னை நம்புன்றார். நீ பலன் கொடுக்கறதுக்கு வழியை பாருப்பா, நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. அப்படி தானே ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பட்னியாக போட்டு சாவடிக்கிறாரா? 3 நேரம் சாப்பிட்றோம், விரும்பின கலரில் ட்ரெஸ் போடுறோம், செருப்பு, கம்மல், சேலை, சட்டை எல்லாம் ஒரே கலர். யாராவது ஒருத்தர் ஒரு ஆம்பளை இங்கே பாருங்க, ஒரே கலர் ட்ரெஸ், இதுவும் இதே கலர். ஏதாவது குறை உண்டா? எப்படி எல்லாருக்குமே நம்ம விரும்பின ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை, விரும்பின சாப்பாடு, நினச்சா கோழி அறுத்துடுறோம். என்ன குறை? அப்படியே எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி, நம்ம பெரிய தியாகம் பண்ணிட்ட மாதிரி, அப்படியே ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இறங்க மாட்டேன். என்ன ஒரு கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவாருங்க இதை பார்த்து. அடுத்தபடியாக இந்த போதனைகள் நமக்கு ரொம்ப முக்கியம், நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். எபேசியர் 4:11 வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க
பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கவனிச்சிங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்கிறேன். இவ்வளோ வசனங்களும் என்ன சொல்லுது? நாம் புதுசாக பிறந்த குழந்தை, நாம் வளரும்படிக்கு தான் என்னது சபையில் ஆண்டவர் பல ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? அந்த உபதேசத்தில் நாம் ஒருமைப்பட்டு, எப்படி நம்ம சர்ச்சில் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறது, ஒரே மாதிரியான சிந்தை அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்துச்சு. ஏன் தெரியுமா அந்த ஒரே மாதிரியான சிந்தையும் வாழ்க்கையும் சாத்தியமாச்சுன்னா, கொடுக்கப்பட்ட வார்த்தையை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரே போதனைக்கு கீழாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஒரு மனம் இருந்தது இல்லையா? இல்லை, அந்த எல்லாருமே அந்த வாழ்க்கைக்கு கீழ்ப்படியணுன்ற எண்ணம் இருந்ததுனால தான் அந்த ஒரு மனம் தான் நம்மளை ஒற்றுமைப்படுத்துது, ஐக்கியப்படுத்துது. நாம் யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் அந்த சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தலை யாரு? தலை சிந்திக்கிறதைத்தான் உடம்பு செய்யும். தலை சிந்திக்காததை உடம்பு செய்யும் என்றால் அந்த தொடர்பு பிரச்சனை ஆகும்னா என்ன வரும் சொல்லுங்க? வெட்டு வரும் இல்லையா? சன்னின்னு சொல்லுவோமா? காக்கா வலிப்பு. உடம்புக்கும் இங்கேயும் சரியான தொடர்பு இல்லை, பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்? வலிப்பு வரும். தாறுமாறாக இருக்கும்னு சொல்லுது. எப்படி அந்த உடம்பு கீழே உளுந்து உருண்டு பிறண்டு பல்ல கடிச்சு நாக்க கடிச்சு வலிப்பு வந்தவங்களை எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி தான் கிறிஸ்துவோடு தொடர்பு இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவின் அந்த வழிநடத்துதல் இல்லாத வாழ்க்கை அப்படி தான் தாறுமாறாக இருக்கும். சரிங்களா? ஆகவே நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல மாறுவதற்காக போதிக்கப்படுகிறோம். அதை ஒரே சிந்தையோடு நாம் ஏற்று நாம் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தபடியாக எபேசியர் 4:14 என்ன சொல்லி, நாம் இனி குழந்தைகளாயிராமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படும் போது ஒரு நபர் பிறக்கிறான், ஆனால் அந்த குழந்தையாவே அவன் தொடரும்படிக்கு வேதம் நம்மை அழைக்கிறதா? வளரும்படி இல்லையா? வளரும்படி அழைக்குது. வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:3. எபேசியர் 4:15 மறுபடியும் வாசிக்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். ஸோ வளர்ச்சி போதனை நம்ம கொடுக்கும்போது நாம் வளருகிறோம், கிறிஸ்துவை போல மாறுகிறோம். அதான் வளர்ச்சி. சரிங்களா? கை கொள்ளலைன்னா யாரை கிறிஸ்துவை போல மாற முடியுமா? முடியாது. ஸோ கை கொள்றதில் நம்ம எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் கை கொள்றதில் தவறிடுறோம் நம்ம. அடுத்தபடியாக 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நாங்கள் நித்திரையாக இருக்கிறோம். சபைக்கு வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? நித்திரையாக இருக்கிறோம். வாஞ்சையாவாக இருக்கிறோம். நான் போகிற பிரசபை நிறைய இடங்களில் செம்மையாக தூங்குவாங்க. எனக்கு வயிறு எரியும். அப்பா, நான் இவ்வளோ தூரம் பெறப்பட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து நான் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். அப்போ இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் எவ்வளவு கஷ்டப்படுவார். உங்களை தூங்க வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஒரு பாய் இருக்குது, தலையான ஒரு 10 ஒரு வசனம் கொண்டு வந்தால் படுக்க வச்சுட்டு பிரசங்கம் பண்ணோம்னா ஒரு நல்ல ரெஸ்ட்டு, மத்தியானம் ஒரு சாப்பாடு. சரியாக தானே இருக்கும். அது என்ன? அதுக்கு இல்லைங்க. அதாவது நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை வேணும். அடுத்த கட்டம் என்ன? நான் அடுத்து என்ன செய்யணும்? நான் எப்படி மாறணும்? இன்னும் கிறிஸ்துவை போல மாறும்படிக்கு நான் அவருடைய வேதத்தை அறிந்து கொள்ள. பெராயா பட்டணத்தார் அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்தார்களாம். அதனால் மற்ற பட்டணங்களை விட
நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அந்த குணசாலி யாரு? கிறிஸ்துவை போல. அவர் தான் குணம் நிறைஞ்சவர். அவருடைய சாயலில் தான் நம்ம படைக்கப்பட்டிருந்தோம். இப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? நிறைய இழந்து போயிட்டோம். அதில் 1-2 ஒட்டி இருக்கு. மீண்டும் அவரை போல வாழணும்னா இந்த உபதேசம் நமக்கு ரொம்ப அவசியம். அதற்கு கீழ்ப்படிகிறது ரொம்ப அவசியம். நம்ம வளரணும்னா வாஞ்சை வேணும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் குழந்தைகளாகவே தேவனுடைய வெறுப்புக்கு நம்ம உள்ளாகிறவர்களாக இருக்கும் இல்லையா? சரி, அடுத்தபடியா எபிரேயர் 5:12 வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் நானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். வேதம் நம்மள என்ன சொல்லுது? நீங்கள் பிறந்துட்டிய, உங்களுக்கு வயசு 40 ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் இன்னும் பாலை மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கிய அப்படின்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ அசிங்கம் யோசித்து பாருங்களேன். ஒரு 40, 38 வயசு, 40 வயசு ஆச்சு, 20, 25 வயசு ஆச்சு, இன்னமும் சோறு சாப்பிட்றதில்ல, காய்கறி கறி எதுவுமே சாப்பிட்றதில்ல, பாலை மட்டும்தான் குடிக்கிறான்னா அவனை பார்த்து அந்த உலகம் என்ன சொல்லும்? கேவலமாக இல்லை? அப்படி தான் நம்ம அநேகர் இருக்கும். காலத்தை பார்த்தால் நம்ம என்னவாக இருக்கணுமா? போதகராயிருக்கும். போதகராகிறதுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் அவங்கள வழி நடத்தினார்? 3 வருஷம். போதாதா? ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கணுமே, போதிக்க ஆரம்பிச்சிருக்கணுமே, வளர்ந்துருக்கணுமே. எத்தனை பேர் நம்மள இப்போ கற்றுக்கொண்டு போதிக்கிறவர்களாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். போய் மற்றவங்களுக்கு அதை அறிவிக்கத்தக்கதாக நம்ம வளர்ந்துருக்கிறோமா? இல்லை. இன்னமும் பாலை குடிக்கிறவர்களா ஒரு கீழான நிலைமையிலே இருக்கிறோம். வளரவே இல்லை. பிரயோஜனமே இல்லை. குழந்தை யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குமா? நாம் தான் அதுக்கு எல்லாவற்றையும் செய்யும். ஆனால் குழந்தை பிரயோஜனம் அல்லாததற்காக பிறக்கலை. அது வளர்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பிறந்திருக்கு. ஆனால் அது 40 வயசாகி 1.5 அடி உயரம்தான் இருக்குன்னா என்ன பண்ணுறது? ஒரு காசுக்கும் உதவாது. எந்த தாய் தகப்பும் அதை ஏற்றுப்பாங்க இல்லையா? சரி, அடுத்து இவ்வளவு காரியங்களையும் யோவான் 14:26 வேதம் சொல்லுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இல்லையா? அவர் தான் என்ன செய்கிறார்? இந்த வார்த்தைகளை நாம் கேட்ட பிறகு நம்முடைய இருதயத்துக்குள்ளே நினைப்பூட்டுறார். இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீ இப்படி நட, போகும்போதும் வரும்போதும், இல்லை ஒரு தவறான வழிக்கு போகும்போது, இல்லை இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, நீ கேட்டையே, இதன்படி நட. உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்வார். ரட்சிப்பு எப்படி தான்? அவருடைய வசனத்தை நாம் கேட்டபோது, சுவிசேஷத்தை கேட்டபோது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே நடப்பிக்கப்பட்டபடியினால தான் நாம் அதை விளங்கி கொண்டு விசுவாசித்து அவருடைய கிரியையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நாம் கேட்டு நம்மளை நாமளே கட்டி கொள்ளவில்லை. அவர் தான் அந்த வேலையை செஞ்சு உள்ள நமக்கு முடிக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை எப்படி மாற்றிட்டாங்க? கத்துறதும் உருள்றதும், பாட்டு சத்தமாக பாடி அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறதும் தான் ஆவியானவர் வந்துட்டார். அவர் இருதயத்தில் தான்ப்பா இருக்கிறாரு. அவர் எங்கே வருவார்? திரும்ப திரும்ப வருவாரோ? உள்ளே இருந்து வசனத்தை உனக்கு நினைப்பூட்டுறாரு. அதற்கு கீழ்ப்படிய உனக்கு துப்பு இல்லை. நீ ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்து அவரை வான்னு கூப்பிட்டுட்டு இருப்பியா? அப்படி தானே சொல்லுவாங்க. நான் சொல்லலை, அப்படி யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் இல்லை? உனக்கு உள்ளே இருந்து கிரியை செய்கிறாரு, வார்த்தையை நினைப்பூட்டுறாரு. நீ இப்படி செய்யாத, இப்படி செய், இது பாவம், இது செய்யாத, நீதியானட, உண்மையாரு. இதுதாங்க அவருடைய கிரியை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். இதைத்தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வசனத்தை நினைப்பூட்டுவார். அந்த கிரியைகளை நமக்கு, அந்த வசனம் நமக்குள்ள வாழ்க்கையாக மாறும்படி அவர் நமக்குள்ள கிரியை செய்வார். நாம் அதுக்கு என்ன செய்யணும்? அவரை சார்ந்து கொள்ளணும். ஜபத்தில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா அவர் தான் பிதாவினுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறாராம். அவர் தான் அவருடைய சித்தப்படி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்வாராம்? உதவி செய்வார். ஜபத்தில் நாம் அவருடைய சித்தத்துக்கு உட்படும்படி நம்மை மாற்றுவார். இதுக்கு தான் நம்ம பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளணும்.
உணர்ச்சி வசப்படுறது, அந்த உணர்வுகளை அடைவதற்கு கிடையாது. அவர் வாழ்க்கையை மாற்றுபடிக்கு. நான் இன்னும் சில வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். ஆக 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனத்தை நாம் கேட்டு ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறதுனால நாம் கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படுகிறோம், வளருகிறோம். சரிங்களா? அதனால உபதேசம், அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக சகரியா 4, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். இது நம்மால முடியாது, நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமானது. ஆனால் அவரால் அது சாத்தியம். நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது என்னால் முடியல, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, என் மாம்சம் இதுக்கு விரோதமாக இருக்கு, நான் இதை செய்யும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு வாஞ்சையோட கேட்கணும். அந்த விருப்பம் இருக்கணும். ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. நம்ம இஷ்டம் போல வாழ்றதுக்கு அவர் உதவி செய்யறதில்லை. நாம் வச்ச வேலைக்காரம் இல்லை, அவருடைய சித்தப்படி வாழும்படிக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம தான் அடிமைகள், நாம தான் வேலைக்காரர்கள், நாம தான் எஜமானுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும். அதுக்கு அவர் உதவி செய்கிறார், அவர் பலன் கொடுக்கிறார், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்தபடியா ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தை மன்னிக்கணும். ஆக தேவ ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்படைந்த ஒரு நபர் கடைசி என்ன ஆகிறாராம்? மகிமைப்படுத்தப்படுகிறார், கிறிஸ்துவை போல மாற்றப்படுகிறார். அவருடைய சாயலுக்கு, அந்த ஆதாம் எப்படி அந்த தேவ சாயலில் படைக்கப்பட்டானோ, அந்த குணநலன்களோட படைக்கப்பட்டானோ, அந்த சாயலுக்கு திருப்பப்படுகிறான். இதனால தான் அவர் இவ்வளவு காரியத்தையும் செஞ்சார். இப்போ நான் கடைசியாக ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து அப்படியே பிரசங்கத்தை முடிக்கிறேன். இப்போ நான் கேட்ட எல்லாத்துக்கான ஒரு சுருக்கத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். வாசிக்கிறேன். ரோமர், எல்லாரும் வேதத்தை கூட எடுத்து வச்சுக்கோங்க. 8வது அதிகாரம் 28 இருந்து வாசிக்கிறேன். ரோமர் 8:28 இருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது அவர் அழைக்கப்படுகிறோம். நாம் அவருடைய அன்பை சரியாக விளங்கி கொண்டு அவருக்காக வாழ்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்போ நான் சொன்ன எல்லா காரியம் வருதா? அவரை போல மாறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் அவர் நம்மை முன் குறித்தாராம். சும்மா ஏனாதானன் வாழ்ந்துட்டு போகிறது கிடையாது. 30வது வசனம், எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் அவரே செய்வார். நாம் செய்ய வேண்டியது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, இந்த உலக வாழ்க்கை எல்லாம் நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது, அது நம்ம மாம்சத்துக்கு விரோதமாக தான் இருக்குது. மாம்சத்தை சிலுவையில் அறைந்து அவருடைய சித்தப்படி செய்ய நம்ம என்ன செய்யணும்? நம்மை அர்ப்பணிக்கும் போது இறுதியில் மகிமை உள்ள ஒரு சரீரத்தை நாம் பெறுகிறோம், மகிமை உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் நுழைகிறோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துவராக. நாம் ஜெபிப்போம்.